ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ என்னெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் எதாக இருந்தாலும் ஓப்பனாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெட் ஜிஎஸ்டி பேபிள் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இந்த ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதில். ஓகே, ஸோ என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாமே சொல்லுவேன். ஸோ போன வீடியோவில் என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெட் ஜிஎஸ்டி பேபிள் சம்முக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க, அப்போ தான் இதில் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே காய்ஸ், ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ஆக்சுவலி எப்படின்னா, நான் வந்து சஜஸ்டட் ஆன்சர் இருக்கும் இல்லையா ஐசிஏயோடது, ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் ஐசிஏ புக்ஸில் இருக்க ஒரு சில சம்ஸ், இது ரெண்டையும் வந்து மர்ஜ் பண்ணி நான் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஓவராலாக கிடச்சது இவ்வளோ தான் இருக்குதுல்ல அப்படின்னு கிடச்சிது. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் தமிழில் எல்லாேருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஓகே நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்டையர் ஃபார்மேட் நெட் ஜிஎஸ்டி பேபிளுக்கு என்டையர் ஃபார்மேட் தான். இதை வந்து எப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. எவ்வளோ அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக எக்ஸாமினருக்கு நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும், நம்ம பேப்பர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக செம்ம போடுறோமோ இல்லையோ, கரெக்டாக தான் போடணும், இருந்தாலும் நம்ம மேலே கொஞ்சம் அழகாக காமிச்சோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர். அவங்க வந்து கொஞ்சம் மார்க்கை வந்து குறைக்கணும்னு மனசு வராமல் கொஞ்சம் ரொம்பலாம் கம்மி பண்ணாமல் போடுவாங்க ஓரளவுக்கு. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து கவர் ஆகிருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொஷினை அனலைஸ் பண்ணுறோம். அந்த கொஷின் 10 மார்க் கொஷினில் என்ன தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 பிக் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அதில் என்னன்னு பார்த்தோம்னா அவுட்வார்ட் சப்ளை. ஓகேவா, அடுத்த பிக் டாபிக் என்னென்னா இன்வார்ட் சப்ளை. இன்வார்ட் சப்ளைனா ஒன்றும் இல்லை, இன்புட் டேக்ஸ் தான் இன்வார்ட் சப்ளைனா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்டு டாபிக் என்னென்னா ஆர்சிஎம். தேர்டு டாபிக் என்னது, ஆர்சிஎம். ஃபோர்த்தாக ஃபைனல் டாப்பிக்காக நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ணிடுவோம். ஸோ அந்த கம்ப்யூட்டேஷனுக்கு தான் நம்மளுக்கு என்னென்னா பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் சாப்டர் வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அதில் இருக்க ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன் கரெக்டாக. ஸோ ஆர்டர் ஆஃப் யூட்டிலைஸ் பண்ணுறது எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாமா. ஓகே கைஸ், ஸோ இந்த 4 மேஜர் ஸ்டெப்ஸை நம்ம போட்டுட்டோம்னாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ்டு. ஃபைனல் ஆன்சர் வருதோ இல்லையோ கண்டிப்பாக 8 to 9 மார்க்ஸ் இல்லை 7 to 8 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கனால. ஓகே ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப நுணுக்கமாக நோட் பண்ணி நான் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சி கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, அனலைஸ் பண்ணுறது. அனலைஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஷின் நம்ம பார்த்தோன்னே அதில் யார் நேம்னு பாருங்கள். ஓகேவா, ஸோ யார் வந்து நேம்னு பாருங்கள். டேக்ஸ் பேயர் யார், இட் மேபி மிஸ்டர் பி லிமிடெட் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா சம்திங் பிரியா இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் டேக்ஸ் பேயரோ அவங்க இந்த மாதிரி டேக்ஸ் பேயர் போட்டு இப்படி போட்டு அவங்க எழுதிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். வாட் நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், இதில் என்ன அப்படின்னா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்களா இல்லை என்ன அவங்க பிஸ்னஸ் டீல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வாட்டி இவங்க பிரித்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்கே மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பிளேஸ். ஓகேவா, அதுக்காக தான் இந்த பிளேஸ். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஹைதராபாத்தோ அகமதாபாத்தோ என்னமோ அங்கே வந்து பிளேஸை என்ன பண்ணிடணும், எழுதிடணும். அடுத்தது வந்து டைம் பீரியட், என்ன மந்த்து, செப்டம்பர் 24 இல்லை செப்டம்பர் 25 மே 25 என்னன்னு சொல்லி இந்த கொஷினில் என்ன மந்த் இருக்கோ அது வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு கொஷின். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த பிளேஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ரா ஸ்டேட் டிஃப்ரெண்ட், இந்த பிளேஸை விட கீழே இருக்க ட்ரான்சாக்ஷன்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸ்னால் என்னது, அப்போது அது இன்டர் ஸ்டேட். அப்போ அது வந்து ஐஜிஎஸ்டிக்கு நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஓகே கைஸ், ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன போடுறோம், இங்கே பிளேஸ் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிக் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கான்சன்ட்ரேஷனாக கவனிங்க. ஃபஸ்ட்டு அவுட்வார்ட் சப்ளை. ஸோ டேரெக்டாக அவுட்வார்ட் சப்ளைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல், டேரெக்டாக அவுட்வார்ட் சப்ளைன்னு போடுங்க. ஓகேவா, ஸோ என்னென்னலாம் அவுட்வார்ட் சப்ளையில் இருக்கோ வரிசை நீங்கள் எழுத வேண்டியதான், உங்களுக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லை. சப்போஸ் அவங்க வந்து அவுட்வார்ட் சப்ளை வந்து கொடுக்கல அப்படின்னா சம்திங் ஒன்றுமே இல்லை, இவங்க சேல்ஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த ஈவெண்ட் ஒரு வரிசையாக கொடுத்துருக்காங்க, டேபிள்லாம் கொடுக்காம வரிசை 1 2 3 4 5 எல்லாமே ட்ரான்சாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள்
அதில் சேல் பண்ணியிருக்காங்களா, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கூட்ஸ் வந்து அவங்கள விட்டு போயிடுச்சா இல்லை கூட்ஸ் அவங்களுக்கு வருதா, அதை மட்டும் பாருங்கள். ஓகே, கூட்ஸ் அதை விட்டு அவங்கள விட்டு போயிடுச்சுன்னா என்ன, அந்த இடத்துல அவங்க சேல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ், அதாவது அவுட்வர்ட் சப்ளைஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ வரிசையாக நம்ம என்ட்ரு பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்படி நம்ம ஒரு அமௌண்ட்டு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை சிஜிஎஸ்டிக்கா, எஸ்டிஎஸ்டிக்கா, ஐஜிஎஸ்டிக்கான்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்கே நம்ம போட்டோம் இல்லையா ஹைதராபாத்தா சம்திங். ஓகே, இப்போ நம்ம போடுற ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஹைதராபாத்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச கொஷினும் நம்ம வந்து அவங்களுடைய பிளேஸும் ஹைதராபாத், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனும் ஹைதராபாத். அப்போ அது என்னது, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் நடக்குது. லொக்கேஷன் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அது என்ன வரும், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இங்கே வந்து பிரித்து கொடுக்கணும். ஸோ இது எப்படி வந்து பிரித்து கொடுக்கணும் தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து 50,000 ஆஃப் த வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் அதாவது இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய ட்ரான்சாக்ஷன் என்ன 50,000ன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த 50,000 இன்ட்டு இந்த 50,000 இன்ட்டு கொஷனில் மூணுத்துக்குமே பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கீழே சிஜிஎஸ்டிக்கு வந்து சம்திங் 9%, ஓகே, எஸ்ஜிஎஸ்டிக்கு வந்து 9%, ஐஜிஎஸ்டிக்கு வந்து 18%. ஸோ அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அவங்க கொஷினில் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் பார்த்து அப்படியே மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கு என்னது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இது ரெண்டுலேயும் என்ன இருக்குது, 9% கண்டுபிடிச்சி இங்கே போட போகிறோம், அடுத்து இங்கே போட போகிறோம், அவ்வளோதான். இதே இந்த இடத்துல ஹைதராபாத், இதே இங்கே வந்து குஜராத்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, அது ஐஜிஎஸ்டி, வேறு ஸ்டேட். அப்போது ஐஜிஎஸ்டிக்கு என்ன பர்சன்டேஜ்னு பார்க்கணும், 18%. அப்போ அந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டில் ஐஜிஎஸ்டி மல்டிபிள் பண்ணி இங்கே போட போகிறோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்படி தான் கீழே இருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இதில் என்ன வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, நம்ம என்னென்ன விஷயம் எழுதுகிறோமோ அதுக்கான ரீசன்ஸை எழுதணும் நம்ம. சரியா, இப்போது நம்ம பிரித்து கொடுத்துட்டோன்னா நோ ப்ராப்ளம். சில விஷயம் வந்து பிளாக்டு கிரெடிட்லேருந்து வந்திருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணால் என்னது, அதெல்லாம் வந்து பிளாக்டு கிரெடிட் தானே. அப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல எந்த அமௌண்ட்டும் நம்ம போடக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கான ரீசனை நம்ம எழுதணும். ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 17 of 5 இட் இஸ் அ பிளாக்டு கிரெடிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். படித்தோமா, செக்ஷன் 17 of 5 தான் வந்து பிளாக்டு கிரெடிட்டு. செக்ஷன் 16 என்னது, எலிஜிபிலிட்டி. செக்ஷன் 18 என்னது, ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 4th, அதாவது வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் இருக்குன்னா, இதாவது வந்து சில அமௌண்ட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரிஜினல், இப்போ ஒரு கொஷினை கொடுத்து ஒரு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துருந்தா நம்மளுக்கு தெரியும், சரி இந்த அமௌண்ட்டு தான் வந்து ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தா இதோட மல்டிபிள் பண்ணி 9% கண்டுபிடிச்சி போடலாம். இப்போது ஒரு அமௌண்ட் கொடுக்காம இன்னும் 2 அமௌண்ட்டு 3 அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே. ஸோ அது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ சேல்ஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சுன்னா அது அந்த சேல்ஸில் அவங்களுக்கு அது வந்து லாபம். ஸோ அப்போது அது என்ன, அது அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனது அவங்களுக்கு அது பாசிட்டிவான திங். அப்போது அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதான் இதில் இருக்க 3 ட்ரிக்கான பாயிண்ட்டு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டாக வந்து இதில் பிரித்து கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. செகண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது எக்ஸம்ப்டட் சப்ளை, பிளாக்டு கிரெடிட் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா ரீசன்ஸ் வந்து எழுதும். தேர்டு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது அவுட்வார்ட் சப்ளை. ஸோ அவ்வளோதான் வந்து இவ்வளோ. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு செக்மெண்ட், ஒரு பெரிய பார்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் கீழே உள்ளதும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் சேம் அங்கே என்ன பண்ணமோ அதே தான் வரும். பட் என்னென்னா ஓப்பனிங் ஐடிசி கொஷினில் ஸோ எப்போ ஓப்பனிங் ஐடிசி கொடுத்துருந்தாலும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சிஜிஎஸ்டி கொடுத்தா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தா எஸ்ஜிஎஸ்டி, ஐடிஜிஎஸ்டி கொடுத்தா ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன வந்து எழுதியிருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸம்டட்னா எக்ஸம்டட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும் ரீசன். பிளாக்டு கிரெடிட்னா பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிற ரீசன் வந்து கொடுக்கணும். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வந்து கொடுக்கணும். ஸோ என்னென்னலாம் வந்து ரீசன் இருக்கோ அது எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ மேலே நம்மளுக்கு வந்து ஆட் ஆன மாதிரி இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம அமௌண்ட் ரேட்டு குறையும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது ட்ரான்சாக்ஷனில் ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுக்க இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் ஒன்றுமே பண்ணாதீங்க, லெஸ் பண்ணுறது. ஸோ கூட்ஸ் வந்த அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு.
ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, லெஸ்ஸு. ஸோ அப்போது லெஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் தான் ஐஜிஎஸ்டி இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து கொடுக்கணும். ஸோ மூணுத்தையும் பிரித்து கொடுத்தாச்சு. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மூணுத்தையும் டோட்டல் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்போட வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரிசீவ் ஆனப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இங்கே நம்மளுக்கு கூட்ஸ் ரிசீவ் ஆகலை நம்மளுக்கு, அப்போனா வந்து அது ஒரு நெகட்டிவ். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், மெயினான அமௌண்ட் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து லெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பிரித்து கொடுக்கணும். ஸோ இப்போ 2 வந்து பெரிய டாபிக் பார்த்தாச்சு. 3ஆவதாக இருக்கிறதுனா ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எதாவது என்ன இருந்துச்சுன்னா, ஆர்சிஎம் இருந்துச்சுன்னா அதை செகண்ட் டைமாக 2வது வாட்டி திரும்பவும் எழுதணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இங்கே எது ஆர்சிஎம் பார்த்துருந்தீங்கன்னா, சப்போஸ் இங்கே வந்து 2 டைம்ஸ் ஆர்சிஎம் வந்துருக்குன்னா அந்த 2 ஆர்சிஎம் ட்ரான்சாக்ஷனையும் திரும்பவும் எடுத்து எழுதுங்க. தட்ஸ் ஆல். ஸோ தேர்ட் ஸ்டெப்பு, அந்த 2 ஆர்சிஎம்மும் திரும்பவும் எடுத்து எழுத போகிறோம். என்ன நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஆர்சிஎம் ட்ரான்சாக்ஷனை எடுத்து இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துரும். அதேமாரி பிரித்து கொடுத்துட்டு டோட்டல் போட்டுருக்கோம். ஆர்சிஎம்மோடது மட்டும் இந்த தேர்ட் கேட்டகரி ஒன்லி ஃபார் ஆர்சிஎம். ஆர்சிஎம்மே கொஷின் இல்லைனா தேர்டு ஸ்டெப்பே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு என்னன்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் மினிமம் ஜிஎஸ்டி பேபிள். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலான ஸ்டெப் ஒன்றுமே இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்ட டோட்டல் வெயிட் ஐ வில் ஷோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அவுட்வார்ட் சப்ளையில் போட்ட டோட்டலு அதை எடுத்து இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் வந்த டோட்டலை இங்கே லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் அதாவது எப்படின்னா இந்த இடத்துல பிரித்து கொடுக்குறது. ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணிவிட்டு, பேலன்ஸ் இந்த சென்ஸ் ஒன்றையும் நம்ம ஆர்டர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து என்னென்னா ஐஜிஎஸ்டிக்கு அதிகமாக இருக்குன்னா ஸோ இவங்களோடது ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிடணும். நம்ம போட்டது தெளிவாக சொல்கிறேன். ஐ வில் ஷோ தி ஸ்டெப்ஸ் செப்பரேட்லி. வாட் இஸ் த ஃபோர்த் ஸ்டெப் இஸ் நெட் மினிமம் ஜிஎஸ்டி பேபிள். ஸோ அந்த ஃபோர்த் ஸ்டெப்பு நெட் மினிமம் ஜிஎஸ்டி பேபிள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அவுட்வார்ட் சப்ளையோட டோட்டல், நெக்ஸ்ட் இன்வார்ட் சப்ளை டோட்டல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்வார்ட் சப்ளையோட டோட்டல் நம்ம லெஸ் பண்ணுறது தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். அது என்னென்ன டோட்டல் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போது எதுலலாம் செட் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஐஜிஎஸ்டியில் செட் ஆஃப் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை அப்படிங்கிறப்போ அது இதில் போய் நம்மளுக்கு மீதி இருக்குது. இதிலலாம் வந்து பத்தலைங்கிறப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை இவங்களுக்கு பிரித்து கொடுப்போம். இப்போ இதிலலாம் இருக்குது, எஸ்ஜிஎஸ்டியில் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு செட் ஆஃப் பண்ணி இருக்குது மீதி அப்படிங்கிறப்போ யாருக்கு பத்தலையோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத செட் ஆஃப் பண்ணலாம். ஸோ தான் ஓகே. பட் இந்த இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் பண்ணுறப்போ ஐஜிஎஸ்டி என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் கொடுக்கலாம். ஓகே, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஐஜிஎஸ்டிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்காது. வாட் விச் வி see in the payment of tax டாபிக். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துருக்கணும். அதான் நம்மளுக்கு ப்யூரான ஒரு பேலன்ஸ். ஸோ அந்த ஆன்சரோடு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்சிஎம் டோட்டல் பண்ணணும். ஸோ அவுட்வார்ட் டேக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த அவுட்வார்ட் டேக்ஸில் இந்த இன்புட் டேக்ஸோடைய டோட்டலை வந்து எப்படி நம்ம செட் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கணும். செட் ஆஃப் பண்ணுறப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் பண்ணுறப்போ என்னென்னலாம் பத்தலையோ அதுக்கெலாம் போடணும். என்னென்னத்துக்குலாம் வந்து இங்கே சப்போஸ் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பிரித்து கொடுக்கலாம் ஐஜிஎஸ்டி. பட் இதுக்கு அதிகமாக இருக்கப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஐஜிஎஸ்டி கொடுக்கும். இதுக்கும் சேம் தான். பட் இவங்க 2 பேர் கூட எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா பியூராக ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த பேலன்ஸோட தேர்ட் ஸ்டெப் ஆர்சிஎம் டோட்டல். ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணிட்டோம்னா தட்ஸ் ஆல். ஸோ ஓவரால் நெட் ஜிஎஸ்டி பேபிள் ஆன்சர் அக்யூரேட்டாக வந்துடும். ஸோ அதுதான் வந்து என்டையரான ஃபார்மேட். ஓகே. ஸோ what all are the things which we see now? Let's revise. ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறது. ஸோ டேக்ஸ் பேர் என்ன, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, பிளேஸ் என்ன, டைம் பீரியட் என்ன, இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அவுட்வார்ட் சப்ளை என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவுட்வார்ட் சப்ளையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரான்சாக்ஷன்லாம் என்டர் பண்ணிவிட்டு அது எல்லாமே அக்கார்டிங் டு த அமௌண்ட்டு பேசிஸ் ஆஃப் த பர்சன்டேஜ் விச் இஸ் கிவன் இன் த கொஷின் வி ஹேவ் டு அப்போர்ஷன். ஸோ நமக்கு இந்த அப்போர்ஷன் பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு கொஷினில் ட்ரான்சாக்ஷன்லேயே அப்படின்னா அதில் அவுட்வார்ட் சப்ளையில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் திங் அது எல்லாமே டோட்டல் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் அது லாஸ்ட் ஸ்டெப்புக்கு தரும். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டேக்ஸ் வந்து இன்வார்ட் சப்ளை. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஐடிசி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரீசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், என்னென்னத்துக்குலாம் இல்லையோ. ஸோ இதில் ரூட்ஸ் குறைஞ்சிதுன்னா நம்ம அதை மெயின் வேல்யூவில் லெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அமௌண்ட் காலமில் போடணும். அப்புறமா தான் வந்து அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். ஓகே. ஸோ பிரித்து கொடுக்குறது எப்படி, இன் கேஸ் ஆஃப் வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் சப்ளை அதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து பிரித்து கொடுப்போம். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் ஐடிஜிஎஸ்டி அப்படின்னு. ஓகே.
நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஎம் ஒன்றுமே இல்லை. எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்து ஆர்சிஎம் முடிச்சோ அதை அப்படியே எடுத்து என்ன ட்ரான்சாக்ஷன் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஓகே, ஸோ அப்படியே எடுத்து எழுதிட்டு அதையும் வந்து பிரித்து கொடுத்துட்டு டோட்டல் பண்ணிட்டோம். ஸோ 3க்குமே டோட்டல் கிடச்சிருச்சு. இப்போ அவுட்வார்ட் சப்ளைட்டோட அவுட்வார்ட் டேக்ஸோடைய டோட்டல், அதுக்கப்புறம் ஐடிசியில் கிடச்ச ஆர்டர் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஆர்டராக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண ஆன்சரோட, ஸோ அந்த ஐடிசி என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆர்டரில் யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பியூராக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த பியூரான ஆன்சரோட தேர்டு ஸ்டெப்பில் பண்ண அந்த ஆர்சிஎம் டோட்டல் பண்ணிக்கிட்டா நெட் ஜிஎஸ்டி டேபிள் கிடைச்சிடும். ஸோ திஸ் வாஸ் த ட்ரிக் ஹியர். ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஆர்சிஎம் வந்து நெட் ஜிஎஸ்டி டேபிள் வந்து போட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் வரும். ஆன்சர் கடைசியில் வரலன்னா கூட ஸ்டெப் மார்க்ஸ் வில் பி அவார்டட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஜஸ்ட் ரிவைஸ் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவுட்வார்ட் சப்ளை, அதுக்கப்புறம் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆகுது இன்வார்ட் சப்ளை, தேர்டு வந்து ஆர்சிஎம் டோட்டல், ஃபோர்த்து நெட் மினிமம் ஜிஎஸ்டி பேயபிள். ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த கொஸ்டின். ஸோ 10 மார்க் அழகாக வந்து வாங்க. எல்லா ஸ்டெப்ஸும் இந்த வரிசையாக அப்ளை பண்ணிவிட்டு ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட்ஸில் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையா வந்து விஷயம் நான் உங்களுக்காக எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நான் படித்தப்போ எனக்கு ஈஸியாக இருந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் அழகாக எழுதி வைப்பேன். அந்த எழுதி வச்ச ஸ்டெப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல். இந்த மாதிரி ஒரு தமிழ் சேனல் நியூவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.